பொதுவாகவே இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஃப்ரைடே அதுவுமா ஒரு லீவ் வருமாங்க. சாட்டர்டே சண்டே, அதாவது ஃப்ரைடே லீவ் கிடையாது, சாட்டர்டே சண்டே வந்து லீவ் வருமா. அந்த மாதிரி லீவ் கிடைக்கிற நாட்களில் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்காமல் இல்லை வீட்லேயே பார்ட்டி பண்ணாமல் நம்ம ஏன் சின்னதாக ஒரு டூர் மாதிரி பிளான் பண்ணக்கூடாது? ஜாலியாக ஒரு அவுட் போயிட்டு வரலாமே, பக்கத்துலேயே எங்கேயும் போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு தூரமாக இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போவாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரில. ஒருவேளை அப்படி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஸ்டோரி உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே, அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம ஹில் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே அவங்களுக்கு என்ன அமானுஷம் நடந்துச்சுன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போது ட்ராவலிங்லேயே வந்துட்டு அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு அவங்க போகவே இல்லை. அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு அமானுஷத்துக்கிட்ட மாட்டி அதுலேருந்து அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா, எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ Devil's Kitchen. ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை இன்ஸ்டாகிராமில் எனக்கு அனுப்புனவரோட பேர் வாசு. அவர் சென்னையை சேர்ந்தவர். அவரோட பூர்வீகமே சென்னை தான். சென்னையில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் தான் வாசு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏரியாலலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாதுங்க. அவருக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா அவர் ஒரு இன்ட்ரோவர்ட்னே சொல்லலாம். அப்படி இருக்கிற இன்ட்ரோவர்ட்டுக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க தான் தேவா, மலர், சுடர். இவங்க 3 பேர். ஆக்சுவலாக வாசு, தேவா, மலர், சுடர் இவங்க 4 பேருமே ஒரே ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க சென்னையில். ஆஃபீஸ் டைமில் சின்னதாக ஒரு பிரேக் கிடைச்சா கூட கேஃபிடீரியாவில் இவங்க 4 பேர் தான் ஒன்றா உட்காந்துருப்பாங்களாம். அதே மாதிரி சண்டே லீவ் வந்தாலும் சரி, இல்லை நடுவில் எதனா ஆஃப் எடுத்தாலுமே எல்லா 4 பேருமே ஒன்றா சேர்ந்து கட்டையை போட்டு லீவை போட்டு ஒன்றா தான் வெளியே சுற்றிட்டு இருப்பாங்களாம். ஈஸியாக போகிறது, மகாபலிபுரம் போகிறது, தேட்டருக்கு போகிறது, பார்க்கு போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. அது போக இவங்களுக்குள்ள எதனா ஒரு ஃபினான்சியலாக ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வரும், கண்டிப்பாக வரும். சென்னையில் இருக்கிறாங்க, ஐடி ஃபீல்டுலே இருந்தாலுமே முக்கால்வாசி பேருக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டை வச்சு தான் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரெடிட் கார்டை வச்சு கொஞ்சம் கடன்லாம் அடைப்பாங்க. நெக்ஸ்ட்டு சம்பளம் வந்தோடனே அதை மொத்தமாக அதில் போட்டுட்டு அப்படியே அடுத்த மாதத்துக்கு ஃபுல்லாக அந்த கிரெடிட் கார்டில் போகிற மாதிரி தான் நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லே இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்களோட கேங்குமே, விதிவிலக்கு கிடையாது. அப்படி எதனா ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வரும்போது கூட இவங்க 4 பேருக்குள்ளேயே தான் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. இவங்களை தாண்டி வெளியே யாருக்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க. ஒரு லோனுக்காகவோ இல்லை வேறு யார்ட்டையும் போயிட்டு எனக்கு கடன் கொடு. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாறுது. தேவாவுக்கும் சுடருக்கும். தேவாவும் சுடரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. பட் 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்கலை. பட் அவங்க நடந்துக்கிற விதம், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணிக்கிற விதம், இது எல்லாத்தையுமே பார்த்து வாசுவும் மலரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இருந்தாலும் கேட்டாலும் அவங்க 2 பேரும் சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லையே நாங்கள் லவ் பண்ணலேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மகிட்ட சிரிச்சுட்டு அலைய வேண்டியது. இப்போது இவங்களோட லைஃப் இப்படி ஸ்டேபிளாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற தருணத்தில் தான் தேவாவும் சுடரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரைடே ஈவினிங்காக உட்காந்து, அதாவது ஆஃபீஸில் இருக்கும்போதே இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம ஏன் ஒரு பிளான் பண்ணக்கூடாது, சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது இல்லையா, நம்ம நைட்டு கிளம்பணும் அப்படின்னா அன்டைமில் போய் ஹில் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். அன்டைமில் ஹில் ஸ்டேஷனுக்கு மேலே போயிடலாம். அப்படி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 நாள் இருக்குது. சண்டே ஈவினிங்காக அங்கேருந்து கிளம்பணும்னா மறுபடியும் அன்டைமில் சென்னைக்கு வந்துடலாம், அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்துடலாம். அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தேவா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம 2 பேர் மட்டும் ஏன் போகணும், வாசுவையும் மலரையும் கூப்பிட்டு பார்க்கலாமே. கொடைக்கானலுக்கு போகிற வழியில் ஒரு கிராமம் இருக்குதாங்க, அந்த தேனி பக்கத்துலேயே. அந்த கிராமம் தான் மலரோட ஊர், சொந்த ஊர். ஆக்சுவலாக மலர் வந்து சுடரோட வீட்டில் தான் தங்கியிருக்கிறாங்க. சுடருக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, பாட்டி மட்டும்தாங்கிறனால அவங்க வீட்டில் தங்கியே தான் இவங்க கம்பெனிக்கு வரது போகிறதுங்கிற மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை உருவாக்கி இருக்குமோ என்னவோ தெரில. மலர் வந்து ஆக்சுவலாக ஒரு பிஜியில் தங்கி அங்கேருந்து தான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எப்போ சுடர் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆனாங்களோ, அதாவது ரொம்ப திக் ஃப்ரெண்டாக ஒட்டிக்கிட்டாங்களோ, அப்போவே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க சுடர். ஏன் மலரையும் நம்ம கூப்பிட்டு போகக்கூடாது, மலரை கூப்பிட்டு போகிறோன்னா நம்ம வாசுவையும் கூப்பிட்டு போகலாமேன்னு சொல்லி 2 பேர்ட்டுமே கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம், நீங்களும் வந்தீங்கன்னா ஜாலியாக அப்படியே ஃபன் பண்ணிட்டு வரலாம் கைஸ், 2 டேஸ் நம்ம கையில் இருக்குது. இப்போது ஒரு 2 மணி நேரம் நம்ம ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனதுக்கப்புறமா வீட்டில் போயிட்டு ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போகிற
வழியிலே சாப்பாடுலாம் வாங்கிட்டு இல்லை போகிற வழியில் எதனா ஒரு தாபாவில் சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்கும்போது யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க? சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது, ஆல்ரெடி ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. சரி ஓகேடா டன்னுன்னு சொல்லிட்டு எல்லா பிளானும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க வீட்டில் போயிட்டு எல்லாருமே கிளம்பிட்டு வராங்க. சுடரும் மலரும் கிளம்பிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க பாட்டி வந்து அவங்க கையில் கொஞ்சம் விபூதியும் முருகரோட ஃபோட்டோவும் கொடுக்குறாங்க. அவங்க சுடரோட வீட்டில் வந்து முருகரோட பெரிய தீவிரமான பக்தியாங்க சுடர். திருச்செந்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திருநீரும் முருகரோட ஃபோட்டோவும் அவங்க பாட்டி கொடுத்து விட்றாங்க. இப்போது அங்கேருந்து கிளம்பும்போது சுடர் அந்த ரெண்டையுமே வச்சுட்டு வந்துடுறாங்க, மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ ஒரு வழியாக இவங்க 4 பேருமே கிளம்புனதுக்கப்புறமா இவங்க கிட்ட கார் கிடையாது. 4 பேருமே சொந்தமாக காருன்னு ஒன்று கிடையவே கிடையாது. வெளியே ரெண்டலுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா எந்த விதமான ஒரு பிளானும் இல்லாமல் ஒரு 2 ஹவர்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணால் அந்த பிளான் அப்படி தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணுறாங்க. கார் ஆப்பு, இந்த கார் ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அவங்ககிட்டையும் நிறைய பேர்ட்ட விசாரிக்கிறாங்க. இவங்களுக்கு கார் கிடைக்கவே இல்லை, ஒரு தடங்கள் வருது. இப்போது நம்ம போயே தீரணுமான்னு சொல்லிட்டு வாசு ஃபோன் போட்டு கேட்குறாரு. கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கிறாங்க எல்லாருமே. தேவா என்ன சொல்கிறாருன்னா, டேய் நம்ம டிஎல் கிட்ட வேணால் கேட்கலாமா, இவங்க 4 பேருக்கு ஒரு டிஎல் இருக்கிறாரு, அவர்கிட்ட வேணால் கேட்டுப்பாங்க, பிரசாத் அண்ணன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவாராம். இவங்க எதனா எரர் விட்டாலோ இல்லை இவங்க மேலே எதனா ஃபால்ட் வந்தால் கூட அவர் தான் காப்பாற்றி விடுவாராம். அந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லேயும் ஒரு டீம் லீடரோ இல்லை ஒரு ஆள் இருப்பாங்களாம். நைட்டு இவங்க நிறைய ஆப்புலலாம் ட்ரை பண்ணாங்க இல்லையா, நிறைய ரெண்டலுக்குலாம் ட்ரை பண்ணும்போது டைம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து 9:45 9:45 PM அந்த பிரசாத்துங்கிற அண்ணனுக்கு ஃபோன் போடுறாங்க. யார்? வாசு ஃபோன் பண்ணுறாரு. என்னடா என்னாச்சு, எதனா ப்ராப்ளமா, எதனா உடம்பு முடியலையா, லீவ் வேணுமா, மண்டே லீவ் வேணுமா அப்படின்னு கேட்குமா, அண்ணன் அப்படிலாம் இல்லை, எனக்கு உங்களோட கார் வேணும். ஏன்டா என்னாச்சு? இல்லை ஊரில் பாட்டி இறந்துட்டாங்க, அதான் 2 நாள் போயிட்டு வந்துடலான்னு. ஊரில் பாட்டி இறந்துட்டாங்க, ஓகே, அது என்ன 2 நாள் இருந்துட்டு வந்துடுறேன்னா என்ன புரியல. இல்லை மண்டே ஆஃபீஸ்க்கு வரணும்ல. டேய் நீ சொல்கிறதுலே பச்சையாக தெரியுது பொய் தான்னு, எங்கே போகிறீங்கன்னு சொல்லி நானே கொடுக்குறேன்னா, இல்லைண்ணா தேவா மலர் சுடர் நான் எல்லோரும் சேர்ந்து கொடைக்கானல் பிளான் பண்ணுறோம், இப்போ தான் பிளான் பண்ணோம், பட் எங்ககிட்ட கார் கிடைக்கல, வெளியே ட்ரை பண்ணோம், ஒருத்தன் கொடுக்குறேன்னு சொன்னான் ரெண்டலுக்கு, அவனும் காலவாரி விட்டான், அதனால தான் நான் உங்கள் கார் கிடைச்சா நல்லாயிருக்கும், அதை சொல்லு. சரி ஓகே, நானே சர்வீஸ் கொடுக்கலான்ட்டு தான் இருந்தேன், இன்னும் கொடுக்கல, பரவாயில்லையா, கார்லாம் ஒரு மாதிரி ஹை ஸ்பீட்லாம் போகாதீங்க, நார்மலாக 100க்குள்ளேயே போங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாருங்க. ஒரு வழியாக இப்போ இவங்களுக்கு காரும் கிடச்சிருது. காரில் 4 பேரும் ஏறிக்கிட்டு ஸோ நைட்டு 10:45 ஸ்டார்ட் பண்ணுறாங்க சென்னையிலேருந்து வண்டியை. இவங்க போக போகிறது கொடைக்கானலுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 450லேருந்து 500 கிலோமீட்டர் இவங்க ட்ராவல் பண்ணி போகணும். எந்த ஒரு பிளானுமே இவங்ககிட்ட கிடையாது. கொடைக்கானலில் போய் தான் இவங்க ரூமே புக் பண்ண போகிறாங்க. இப்போ காரில் போயிட்டு இருக்கும்போதே ஆப்பில் பார்க்குறாங்க, இல்லைடா எதுக்கு ஆப்பில் பார்த்துக்கிட்டு நேரில் போய் நம்ம புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தேவா சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டே வராங்கங்க. பாட்டெல்லாம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு வராங்க. நைட்டு ஒரு 2 மணி ஆயிடுதுங்க. இவங்க ஜாலியாக பேசுகிறது, அந்த பாட்டெல்லாம் போட்டு உள்ளுக்குள்ளே டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு டைம் போகிறதே தெரியாது இல்லையா. அதனால் பசியை மறந்து ஆடிக்கிட்டு வரும்போது ஒரு 2 மணிக்கிட்ட உளுந்தூர்பேட்டையை கிராஸ் பண்ணுறாங்க. உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது பசி எடுக்க ஆரம்பிக்குது. எல்லா கடையுமே தாண்டி வந்துட்டாங்க. இந்த எவ்வளவோ ஷாப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லலாம் நிறையா கடைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி கடைகளெல்லாம் விட்டுட்டு எல்லா கடையும் தாண்டினதுக்கப்புறமா இருட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு பசிக்குதுன்னா எங்கே நிப்பாட்டுவார் டிரைவர். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வாசுக்கு மட்டும்தான் டிரைவிங் தெரியும், தேவாவுக்கு டிரைவிங் தெரியாது, மலர் சுடருக்கு டிரைவிங் தெரியாது. 1 மேன் ஆர்மியில் அவர் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. அவரோட பிளானே என்னென்னா, கொடைக்கானலுக்கு மேலே ஏறக்கூடாது, கிட்டக்க போயிட்டு கொடைக்கானல் பக்கத்தில் தானே, அதாவது ஏறுறதுக்கு முன்னாடி தேனிக்கு பக்கத்தில் தானே மலரோட வீடு இருக்குது, அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஒரு 3 மணி நேரம் மட்டும் நான் தூங்கிடுறேன், ஒரு விடிய காலையில் ஒரு 6 மணி 7 மணி அந்த மாதிரி கூட நம்ம ஹில் ஸ்டேஷனில் மேலே ஏற ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவரோட பிளானே அதுதான். இப்போது கடையை தேடிக்கிட்டே போகும்போது எந்த கடையுமே கிடைக்கல. ஒரே ஒரு தாபா இருக்குதுங்க, தூரமாக ஒரு பச்சை கலர் லைட் எரியுது, அங்கே நிப்பாட்டுறாங்க. ஒரு தாபா இருக்குது, அங்கே 2-3 லாரிங்க நின்றுட்டுருக்கு. நைட் நேரத்தில் பொதுவாகவே இதை எவ்வளோ பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த லாரி ஓட்டுறவங்களில் நிறைய பேர் நல்லவங்களும் இருப்பாங்க. இந்த ஃபேமிலியாக போயிட்டு அன்டைமில் நம்ம ஒரு ஃபேமிலியாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாவோ போகிறோம் அப்படின்னா பொண்ணுங்களையே பார்க்காத மாதிரி, என்னமோ அவங்க அம்மாவையோ அவங்க அக்கா தங்கச்சிங்களையே பார்க்காத மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்கள். இந்த லாரியிலேருந்து இறங்கி உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வெறிக்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்க இறங்கின தாபாவில் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. பொண்ணுங்களை ஒரு மாதிரி வெறிக்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காங்க அங்கே இருந்த ஒரு 4 பேர். இந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் இருக்கிறது சகஜம்தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 2 பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, முறைச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகிற மாதிரி இவங்களும் பார்க்க இந்த பொண்ணுங்களுக்கு சரியாக படலை. இங்கே பாரு, சாப்பிட வேணாம், நம்ம சாப்பாடு வாங்கிக்கலாம், போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம், காரில் சாப்பிட்டுக்கிட்டே போகலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டு, அப்போது வாசுவும் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வாசு தான் டிரைவிங் பண்ணணும் இல்லையா.
ஸோ அந்த கடையில் கிடச்சது சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, சில்லி சிக்கனு, இந்த மாதிரி ஐட்டம் தான் அங்கே வச்சுருக்கிறான். அன்டைம்ங்கிறனால வேறு எதுவுமே கிடைக்கல. இதில் எல்லாத்துலேயுமே ஒன்று பார்சல் வாங்கிக்கிட்டு இவங்க காரை ஸ்டார்ட் பண்ணி போகிறாங்க. அங்கேருந்து அந்த நாய்ங்களால் தான் இது அவங்களுக்கு நடந்தது. தண்ணி கேன்லேருந்து எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஆன் தி வேலை சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே போகிறாங்க. இப்போ தேவா சாப்பிட்டுக்கிட்டே வாசுக்கு ஊட்டியும் விடுறாருங்க. டே வேணாண்டா, ரிஸ்க் எடுக்க வேணாம், நான் ஓரமாக நின்று கூட சாப்பிட்டுக்கிறேன், நீ பாட்டுக்க சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, ஏன்னா பைபாஸ் என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக போயிட்டு இருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வாசுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. எதனால் அப்படின்னா, இவருக்கு கொடைக்கானல் புதுசு. இவருக்குன்னு கிடையாது, இருக்கிற 3 பேருக்குமே, இங்கே போயிட்டு இருக்கிற 4 பேருக்குமே கொடைக்கானல் இது வரைக்கும் போனதே கிடையாது. அதனால் அவங்க பயப்படலை. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா ரோடு ஃபுல்லாக செம்ம இருட்டு, அங்கங்கே இடித்து போட்டு ஏதோ பாலம் கட்டுறேன்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குதான். அப்போது பின்னாடியும் எந்த பஸ்ஸோ காரோ எதுவுமே வரல. பொதுவாகவே இந்த ஃப்ரைடே நைட்டுனா ரொம்பவே ரஷ்ஷாக தான் இருக்கும் பைபாஸ். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைபாஸில் போகிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ரோடே காலியாக இருக்குது. இவங்க மட்டும்தான் போயிட்டுருக்குறாங்க ஒரு இருட்டான ரோட்டில். இந்த திருச்சிக்கிட்டலாம் நெருங்கும் போது சுத்தமாக போஸ்ட் லைட்டே இருக்காதான். லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வந்து சுத்தமாக எந்த ஒரு போஸ்ட்டோ எந்த ஒரு லைட்டுமே இல்லையாங்க. இருட்டாக இருந்துருக்குது. ஒரு 10-12 கிலோமீட்டருக்கு அதில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க சாப்பிட்டு முடிச்சு அந்த சிக்கனோடு இருக்கும் பார்த்தீங்களா, சில்லி சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்டு அதை தூக்கி பைபாஸில் எரிஞ்சிருக்கிறாங்க. மொத்தமாக அதை ஒரு கவரில் போட்டு வச்சு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிப்பாட்டி ஓரமாக வச்சுட்டோ இல்லை குப்பத்தொட்டில் போட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் அவங்க அந்த மாதிரி பண்ணலை. பைபாஸில் போயிட்டு இருக்கும்போது சாப்பிட்டுட்டு அதை அப்படியே வெளியே தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க. எரிஞ்சிட்டு போயிட்டு இருக்கும்போது வாசு இன்னும் சாப்பிடவே இல்லை. அவர் ஒரு இடத்துல நிப்பாட்டணும், திருச்சியில் நிப்பாட்டி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் அவரோட பிளானு. போய்கிட்டு இருக்கும்போது திருச்சியை கூட அவங்க பக்கத்தில் கூட நெருங்கலையாங்க. ஏதோ ஒரு பேட் ஸ்மெல்லு அவங்களோட காருக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. வாசு என்ன கேட்டிருக்கிறான்னா, டேய் யாரா அந்த வேலையை பார்த்தது அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்கும்போது 3 பேருமே சொல்கிறாங்க, இல்லை நான் இல்லைன்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. நல்லா பாரு, இந்த சிக்கனை இப்போ நம்ம ஒரு கவுச்சி வாடை வந்துச்சு பார்த்தீங்க, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பிட்டுட்டு நம்ம அந்த ஏசியில் வந்து ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல்லு அடிக்கும் எப்பயுமே காரில், அந்த ஸ்மெல்லு தான் அடிக்குது. ஒருவேளை வாசு சாப்பிடாதனால அவரோட சிக்கன் ரைஸில் இருந்து ஸ்மெல்லு வருதா? இல்லையே, இது வந்து வேறு மாதிரி ஏதோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கே, கெட்ட ஸ்மெல்லாக இருக்கே, வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்துறியான்னு சொல்லி மலர் சொல்கிறாங்க. ஏய் அறிவு இருக்கா உனக்கு? பைபாஸில் போயிட்டுருக்கோம், லைட்டு சுத்தமாக கிடையாது, இருட்டாக இருக்குது, நானே அட்வென்ச்சர்ஸாக இருக்குது, எனக்கே பயத்தில் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன், வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறேன், நீ என்னடான்னா வண்டியை நிறுத்துன்ட்டு இருக்கிற, இங்கெல்லாம் நிப்பாட்டினா சேஃப்டி கிடையாது, ஏன்டா பேயினா பயமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி மலர் கேட்குறாங்க. பேய்க்கு சொல்லலை மேடம், பொண்ணுங்க இருக்கீங்க, பசங்க நாங்கள் இருந்தால் கூட பரவாயில்ல, பொண்ணுங்க இருக்கீங்க, ஏன்னா வழிப்பறி கிளிப்பறின்னு எவனா வந்தால் என்ன பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, உங்களுக்கு நாங்கள் தானே உங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ இவன் பொய் சொல்கிறாண்டி, இவனுக்கு பேய்னா பயம் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறாங்க மலர். இப்போது அந்த டாப்பிக்கை பிடிச்சிக்கிட்டு இவங்க பேய் கதையை பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட லைஃப்பில் வந்து எதனா பேயை பார்த்துருக்கீங்களா? இவங்க மலர் பேசுகிறது எல்லாமே அந்த ஹாரராக ஒரு மாதிரி அப்நார்மலாகவே பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மலர். இப்படி அவங்க பிஹேவ் பண்ணதே கிடையாதான். ஊர்லேருந்து கிளம்பும்போது நார்மலாக இருந்த பொண்ணு, அங்கே தாபாவில் நிற்கும் போது நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்த பொண்ணு, சாப்பிடும்போதும் நார்மலாக பேசிகிட்டு இருந்த பொண்ணு இப்போது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்க 3 பேருக்குமே பயமாகுது. மலர், இந்த டாப்பிக்கை விடுன்னு சொன்னோம் சரியா, நீ ஏன் இன்னும் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஹாரராகவே பேசிகிட்டு இருக்கிற? இல்லை, இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், ஒருவேளை திடீர்னு குறுக்க ஒரு உருவம் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பயப்பட மாட்டிங்களா? ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்கா? அவன் தான் ஒரு மாதிரி பயப்படுறான்னு தெரியுதுல்ல. வாசு வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்பவே பயந்து வராங்க. இந்த பேய், அமானுஷ்யம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப பயந்தவர். தேவா அந்த மாதிரி கிடையாது. அவருக்கு இந்த பேய்னா பயமும் கிடையாது, அப்படி ஒன்று இருக்குன்னு நம்பாதவர். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவள் பேசுகிறதில்ல என்ன இருக்குது, அவள் பாட்டு பேசிக்கிட்டு வரட்டும், பேயின்னு ஒன்று கிடையவே கிடையாது, நீங்கள் ஏன் மைண்டை அதுக்குள்ளே கொண்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பைபாஸில் போயிட்டு இருந்த வண்டி சடனாக பிரேக் அடித்து ஸ்கிட் அடித்து நின்றுக்குதுங்க. ஜஸ்ட் மிஸ் ஆகும். ஒருவேளை இவர் அடித்த பிரேக்குக்கு அந்த ஸ்கிட் அடிச்சார் இல்லையா, ஹேண்ட் பிரேக்கையும் சேர்த்து போட்டுருக்காரு பயத்தில். என்ன வேணாலும் நடந்திருக்கலாமா, பின்னாடி எதனா பஸ்ஸோ இல்லை காரோ எங்கே இருந்தாவது வந்திருந்தா அன்னைக்கு இவங்க காலி. அதே மாதிரி ஸ்கிட் அடிச்சு நின்ன வண்டி ஒருவேளை கவுந்து இருந்துச்சுன்னா பைபாஸில் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், சுற்றி ரோல் ஆகிருக்கும் வண்டி. அந்த மாதிரி ஒரு பிரேக் அடிச்சிருக்கிறாரு. சீட் பெல்ட் போட்டனால எல்லாருமே சேஃப். பின்னாடி இந்த 2 பொண்ணுங்க மட்டும் தான் முன்னாடி வந்து முட்டி இருக்கிறாங்க. இப்போ சுடர் திட்டுறாங்க, வாசு அறிவு இல்லையா, என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற, எதனா ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ, ஏன் இப்படி அடிச்சேன்னு சொன்னால் அவர் ஒரு மாதிரி முகம்லாம் வேர்த்து போய், ஏன்னா அவர் ஏசி போட்டு தான் போயிட்டுருக்குறாங்க வண்டியில், முகம்லாம் வேர்த்து போய் ஒரு மாதிரி அவரால் பேசவே முடியல, பேச்சே வரல அவருக்கு. தண்ணி கேட்குறாரு, தேவா எடுத்து தண்ணியை கொடுத்தோன்னே குடிச்சிட்டு அவருக்கு இன்னுமே ஒரு மாதிரி ஆகுது. என்னாச்சு மச்சான்? ஒன்றும் இல்லைடா, பொறுமையாக, இன்னுமே அந்த இருட்டில் தான் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைடா எதுனாலும் சொல்கிறா அப்படின்னா, மச்சான் அவள்
மலர் சொன்ன மாதிரியே முன்னாடி ஒரு உருவம் கிராஸ் ஆச்சுடா அப்படின்னு இருக்கிறாரு. எவ்வளோ பேருக்கு இது உண்மையாக நடந்திருக்குன்னு தெரில. எனக்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. நம்ம பைபாஸில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாருன்னா ஒருத்தர் கிராஸ் பண்ண மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம கண்ணால் அதை பார்த்துருப்போம். ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவமோ இல்லை ஒரு மனுஷனே நமக்கு முன்னாடி நடந்து போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் பக்கத்தில் போய் நிப்பாட்டணும்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கு அது கற்பனையா ஆலோசனைனா இல்லை உண்மையா ஒன்றுமே புரியாதுங்க. அந்த மாதிரி தான் இவருக்கு நடந்திருக்கு வாசுக்கு. காம் டவுன்ரா, கொஞ்சம் கூலாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேணால் சாப்பிட்றியா, ஒருவேளை பசியில் இருக்கிறனால கூட உனக்கு அப்படி தோணலாம், இந்த மலர் வேற தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறனால உனக்கு அப்படி தோணலாமோ என்னவோன்னு சொல்லிட்டு சரி வண்டி எடுத்துருக்கிறாரு. வண்டி எடுத்து திருச்சிக்கு போயிட்டு திருச்சியில் இந்த நம்பர் 1 டோல்கேட்னு ஒன்று இருக்குமாங்க, அங்கேயே நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கிறாங்க. ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிருக்கிறாங்க. அந்த ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் மலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க. சுடர் தூங்கிட்டு இருந்துருக்குறாங்க. சுடர் கிட்டக்க போயிட்டு வாசு கண்ணாடியில் பார்க்குறாரு, முன்னாடி இருக்கிற அந்த மிரரில் பார்க்குறாரு. சுடருக்கு பக்கத்தில் போயிட்டு ஒரு மாதிரி அவங்கள கழுத்தை நெரிக்கிற மாதிரி இப்படியே ஏதோ பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. கண்ணுக்கு நிலம் ஒரு மாதிரி பிதுக்கிக்கிட்டு ஒரு மாதிரி கடிக்க போயிருக்கிறாங்க. யாரு? மலர் சுடரை. இதை பார்த்துட்டு மறுபடியும் பிரேக்கை போட்டு ஏய் மலர் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா மலர் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? சுடர் மேலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் கண்ணாடியில் பார்த்தது தேவா கேட்குறாரு, மச்சான் நீ ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கிற மாதிரி தெரியுதுரா, எங்கேயாச்சும் நிப்பாட்டு, ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட ஏன்னா ஒரு பெட்ரோல் பங்கில் கூட போடு, நான் கூட முழிச்சிருக்கிறேன், காரை வந்து லாக்லேயே இருக்கட்டும், எல்லோரும் உள்ளே தூங்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நீ ஒரு மணி நேரமாச்சு ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. தேவா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, உண்மையாகவே நான் பார்த்தேன் மிரரில், பின்னாடி மலர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணான், பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறா பின்னாடி உட்காந்து, எனக்கு ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருந்துச்சு, பார்த்தோன்னே எனக்கு பயமாயிருச்சு, அதனால தான் நான் வண்டியை நிப்பாட்டினேன். அவள் தூங்கிட்டு இருக்கவளை எப்படா நீ இந்த மாதிரி பழி போடுவ, அவள் ஏதோ தெரியாமல் உன்னை பயன்படுத்துறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணால், விளையாட்டுக்கு பண்ணதை வந்து நீ ஏன் இந்த மாதிரி சீரியஸாக எடுத்துக்கிற, அதுலேயே இருக்காத மாமா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மச்சான் திண்டுக்கல் வந்துடும் வாசு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 3 மணி நேரம் மட்டும் தாக்கு பிடிச்சி ஓட்டிடு, மலரோட கிராமம் வந்துடும், அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நீ சொன்ன மாதிரி ஒரு 4 மணி நேரம் இல்லை ஒரு 5 மணி நேரம் கூட தூங்கு, காலையில் அவங்க வீட்லேயே மார்னிங் சாப்பாடெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹில் ஸ்டேஷனில் ஏறிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துருக்கிறாருங்க. இப்போ வண்டியை எடுத்து கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1.5 கிலோமீட்டர் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. தேவா லைட்டாக அப்படியே கண்ணசர்றாரு. வாசு வண்டி ஓட்டிக்கிட்டே பயந்துக்கிட்டே, ஏன்னா பின்னாடி பார்த்தது உண்மைதான், அவருக்குள்ள பல யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ரோடை கிராஸ் பண்ண உருவம் யாரு, பின்னாடி எதனால் மலர் வந்து பேய் கதை பேச ஆரம்பிச்சா, மலர் எதனால் வந்துட்டு இப்போ பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒன்றுமே புரியாமல் தான் அவர் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போ காரை ஓட்டிகிட்டு இருக்கும்போதே மிரரில் மெதுவாக பார்த்தா பக்குன்னு தூக்கி போட்டுருக்குதுங்க. என்னன்னா மலர் வந்து இவங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க, வாசுவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மிரரில் இப்படி தான் வச்சிருக்கிறாங்களாம், லிட்ரலி இப்படி தான் வச்சிருக்கிறாங்களாம், கண்ணை வச்சுக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களாம். பார்த்துட்டு பயந்தவர் வண்டியை நிப்பாட்டாமல் ஸ்லோ பண்ணிட்டு மெதுவாக ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. மெதுவாக கையை வச்சு பக்கத்தில் வந்து தேவாவை எழுப்புறாரு. அவர் தேவா வந்து தூங்கலை, அறத்தூக்கத்தில் தான் படுத்துருக்கிறாரு. மச்சான்னு சொல்லிட்டு கையை வச்சு எழுப்புறாரு. அவர் என்னடா அப்படின்னு சொன்னோன்னு சுண்டு கீழேயே கையை காட்டுறாரு. அமைதியாரு, மேலே கையை கட்டுறாரு. அதாவது அந்த மிரரில் பாரு அப்படிங்கிறத சைகையிலேயே சொல்கிறாரு. கொஞ்சம் தூரம் போகுது. ஒரு 1 கிலோமீட்டர் போனதுக்கப்புறமா அவரும் மெதுவாக பார்த்தா ஏவாவுக்கும் தூக்கி போட்டிருக்குதுங்க. மலருக்கு கண்ணுலாம் மேலே போயிட்டு இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி, இந்த டிமாண்டி காலனி படத்தில் அவருக்கு ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும் பார்த்துறீங்களா, அதே மாதிரியே வெள்ளையாக கருவை வச்சுக்கிட்டு இந்த கண்ணாடியை மிரரை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கலாங்க. தூக்கி போட்டிருக்குதுங்க தேவாவுக்கு. வண்டியை நிறுத்தினான்னு சொல்லி அவர் கையை பிடிச்சோடனே அவர் வண்டியை நிறுத்திருக்கிறாரு. பின்னாடி திரும்பி பார்த்துருக்குறாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் திரும்பி பார்த்துருக்குறாங்க. திரும்பி பார்த்தா மலர் சுடர் மேலே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. எப்படிங்க இருக்கும் 2 பேருக்குமே? ஏன் உங்களுக்கு இப்படி நடக்குது? வாசுக்கு மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தேவாவுக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ தேவாவுக்கு தெரிஞ்சிருச்சு வாசு பொய் சொல்லலன்ட்டு. அதுவும் அவங்க ஆளு சுடர் மேலே தான் மலர் படுத்திருக்கிறாங்க. மலருக்கு என்னாச்சு, ஏன் இப்படிலாம் நடக்குது ஒன்றுமே புரியாமல் ஒரு 2 நிமிஷம் கீழே இறங்கி 2 பேருமே போட்டு யோசித்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு, இது வந்து சுடருக்கு தெரிய வேணாம், நம்ம எப்படியாவது மலரோட ஊருக்கு போயிடலாம். ஏன்னா மலரோட அப்பா கருப்பசாமி வந்து ஆடுறவரான். அவங்க ஊரில் நிறைய பேருக்கு வந்து பேயெல்லாம் ஓட்டுவாங்களாம். அந்த மாதிரியான ஒரு குடும்பம். அங்கே போயிட்டோன்னா அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம்டா, நம்ம அவளை விட்டுட்டு கூட நம்ம இதுக்கு போகலாம், நம்ம கூட ஹில் ஸ்டேஷன் போகலாம், இல்லைன்னா இந்த பிளானையே ட்ராப் பண்ணிடலாம். தேவா பேய்னா நம்பிக்கையே இல்லாத ஒரு மனுஷன். அப்படி இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸை பார்த்ததுக்கப்புறமா எப்படி பேய் இல்லைன்னு சொல்லுவார்? இப்போ அவரே சொல்கிறாரு, அவங்க அப்பா வீட்டுக்கு
மலரோட வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த வீட்டில் அவள் சரியானானா பரவாயில்ல, இல்லைன்னா அந்த பிளானை வந்து அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ஊருக்கு வந்துடலாம் மச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இப்போ ஒரு வழியாக வாசுவும் தேவாவும் நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை. சுடர் நல்லா தூங்குறாங்க. பின்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஒருத்தருக்கு ஆலோசனேஷன் வந்தால் பரவாயில்ல, 2 பேருக்கு எப்படி வரும்? அந்த குழப்பத்திலே போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையில் நிப்பாட்டுறாங்க. பைபாஸில் நிப்பாட்டி ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. டீ குடிச்சிட்டு உள்ள காரில் வந்து ஏறும்போது சுடர் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வெளியே போகும்போது சுடர் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ போய் பார்க்கும்போது சுடர் மட்டும்தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. மலரை காணும். இவங்களுக்கு பக்குன்னு தூக்கி போடுது. ஒருவேளை ரெஸ்ட் ரூம் எதனா போயிருப்பாடான்னு சொல்லி தேவா சொல்றாரு. டேய் ஏன்டா அவளே எப்படி பிஹேவ் பண்றான்னு பார்த்துட்டு இருக்கிற, ரெஸ்ட் ரூம் போயிருப்பானா என்னடா அர்த்தம் சொல்லி இறங்கி தேடுறாங்க. அந்த தாபால, அதாவது அந்த டீ கடையில் எங்கேயுமே இல்லை. ரெஸ்ட் ரூம்லலாம் போய் பார்க்குறாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே இருக்கிற ஒரு பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, உள்ளே யாருனா இருக்காங்களாம் பார்த்து சொல்லுங்கள், எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை வந்து காணும், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா யாருமே இல்லை. அந்த டீ கடையில் தேடிட்டு இருக்கும்போது எல்லாருமே கத்திக்கிட்டு ஓடுறாங்கங்க. அந்த டீ கடையில் இருந்தவங்க நிறைய பேர் ஐயோ எம்மா யாருமா அது, என்னமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு ஓடுறாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு இவங்களும் பதறிடிச்சு ஓடி போய் பார்த்தா மலர் நடு ரோட்டில், பைபாஸில் நடு ரோட்டில் லாரிங்கெல்லாம் போயிட்டுருக்கு, பஸ்ஸெல்லாம் போயிட்டுருக்கு. அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்களாங்க. ஹாரன் சத்தம் பேம் பேம் பேம்னு அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு விலகி போயிட்டு இருக்குதான் வண்டியெல்லாம். பைபாஸில் நடந்து எங்கேயும் போயிட்டு இருக்கிறாங்களாம். இந்த பைபாஸ் வந்து 2 பைபாஸாக இருக்கும் பார்த்துருப்பீங்க. அதில் இங்கேருந்து நடந்து நேராக அந்த மேலே நடுவில் மேலே ஏறி நின்று கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பயும் முறைச்சி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு காடு மாதிரி ஒரு ஏரியா உள்ளே போகுதான். அந்த ஏரியாவுக்குள்ள போறதுக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. வாசுக்கும் தேவாக்கும் ஒண்ணுமே புரியல. இப்போ ஓடி போய், அவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் ஓடி போய் அந்த இடமே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்குதுங்க. அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்துருக்குறாங்க. அவங்க இப்போ லிட்டரலி ஒரு மாதிரி வேற மாதிரி பிஹேவ் பண்றாங்க. விடு கையை விடுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி டோன்ல ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணுலாம் ஒரு மாதிரி வெள்ளையா இருக்கு. அங்க இருக்கிறவங்களுக்கே என்னப்பாச்சு, யாருப்பா அந்த பொண்ணு, நீங்க யாருப்பா, என்னப்பா எதுப்பான்னு சொல்லிட்டு போலீஸ்க்குலாம் ஃபோன் போட போயிருக்காங்க. இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இல்லைங்க எங்களோட ஃப்ரெண்டு தான், நாங்கள் எல்லோரும் ஒரே ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபோன்லேயே காட்டி, இவங்க வீடு வந்து இங்கே தான் இருக்குது, கொடைக்கானல் போகிறதில்ல தேனி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான் இருக்கிறாங்க, அவங்க ஊருக்கு தான் போயிட்டுருக்குறோம், அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியலை, எப்பா இதெல்லாம் காற்று கருப்பாக இருக்க போதுப்பா, அங்கே இருக்கிறவங்க ஊருக்காரங்களாம் சொல்லியிருக்காங்க காற்று கருப்பு அடிச்சிருக்கும்பா, கொஞ்சம் பார்த்து சூதானமாக கூட்டு போங்கப்பான்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒருத்தர் திருநீர்லாம் அடிச்சு விட்டுருக்குறாருங்க. அந்த டீ கடைக்காரரே வந்து திருநீர்லாம் அடிச்சு விட்டுருக்குறாரு. கருப்பாக காவல் காத்து இந்த பொண்ணை வந்து வீட்டில் போய் சேர்த்து விடியா அப்படின்னு சொல்லி திருநீர்லாம் போட்டு விட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போது சுடரும் வந்து எந்திரிச்சிடுறாங்க. இந்த கலவரத்தில் சுடரும் எந்திரிச்சிடுறாங்க. என்னன்னு ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த 2 பேருமே எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. இல்லடி அவ தூக்கத்தில் கனவுல எந்திரிச்சு பின்னாடி போயிருக்காரு. ஏன்னா சுடர் தான் அவங்க கூட உட்காந்துருக்காங்க பின்னாடி. சுடருமே ரொம்ப பயப்படுவாங்களாம் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம். ஸோ அவங்க கிட்ட இவங்க ஷேர் பண்ணலை, என்ன நடந்துச்சுன்னே சொல்லலை. தூக்கத்தில் நடந்து போயிட்டு அடி அவ பாட்டுக்குன்னு சொல்லணும். சுடர் சும்மா இல்லாமல் அவங்கள கலாய்ச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்க மலரை. ஏண்டி தூக்கத்தில் நடந்தால் இப்படி பைபாஸில் தான் நடப்பியா, ஒருவேளை எதனா லாரி கீரி அடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்போன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எதுவுமே பேசலை. ஒரு 2 செகண்டில் இவங்க கலாய்ச்சிட்டு இருக்கும்போது இவங்க சுடரே கலாய்ச்சி அவங்களே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி 2 பேருக்கும் ஒரு மாதிரி அள்ளு இல்லையாங்க, வேர்த்து குப்புன்னு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறாரு வாசு. ஏன்னா இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அவங்க ரீச் ஆயிடுவாங்க. யார்? மலரோட வீட்டுக்கு, மலரோட ஊருக்கு ரீச் ஆயிடுவாங்க. கொஞ்சம் நேரம் வாயை வச்சுட்டு சும்மா தான் வாயேண்டி அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்குறாங்க. இப்போது அவங்க ஊரை நெருங்க டக்குன்னு அவங்க போட்டிருந்த சுடிதாரோட ஷாலை எடுத்து டக்குன்னு ஃபுல்லாக அழிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி விகாரமாக அழிச்சிருக்கிறாங்க. இந்த முகத்தை வந்து சிலர்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கரராக தொடப்பாங்க. அந்த மாதிரி கரன்னு வேகமாக தேய்ச்சிருக்கிறாங்க. வண்டியை நிறுத்துறா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல். பயந்து போய் அவர் வண்டியை நிறுத்தவே இல்லை, அழுத்துறாரு. வண்டியை அழுத்தி போயிட்டே இருக்கிறாரு. சுடருக்கு தூக்கி போடுது. ஏண்டி இப்போ பயம்படுத்துற, இன்னும் பாருங்க அவங்களுக்கு தெரியல, ஏண்டி இப்போ பயம்படுத்துற, வாசு நீ பயப்படாத, நீ பயப்படுறனால தான் இப்படிலாம் பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்கள அரைஞ்சிருக்கிறாங்க. நீ கத்துல நானே பயந்துட்டேன்னு சொல்லிட்டு அரைஞ்ச உடனேயும் மலர் என்ன பண்ணிருக்கிறாங்க, சுடரோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உன்னை விட மாட்டேன், உன்னை கொன்றுவேன், உன் உயிர் எனக்கு வேணும், உங்க யாரையுமே நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வாசுக்கு வண்டியை நிப்பாட்டுறதா இல்லை நிப்பாட்டினா எதனா ஆகுமா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அழுத்தி போயிடலாமா, அவங்க வீட்டுக்கே போயிடலாமான்னு சொல்லி 2ஆம் கட்ட மைண்டில் ஒரு கட்டத்துக்கு மேலே தேவாவால் ஸ்ட்ரகிள் பண்ணி முடியலை. வண்டியை நிப்பாட்டுறாங்க ஒரு ஓரமாக. அது ஒரு பைபாஸ். திண்டுக்கல்ல இருந்து கொடைக்கானலுக்கு போகிற வழியில், அதாவது தேனி ரூட்டுன்னு சொன்னாங்க. தேனி ரூட்டில் அங்கே எந்த ஒரு இதுவுமே கிடையாது, காட்டு பகுதியில் வண்டி நிற்கிது. இப்போது சுடர், தேவா, வாசு இவங்க 3 பேருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஸ்ட்ரகிள் பண்ணி கழுத்தை நெரிச்சிட்டு இருந்த மலர்
வண்டியை நிறுத்தின உடனே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அவங்க மேலேயே, அவங்க ஷோல்டர்லேயே. இவங்க திரும்பி பார்க்கும்போது படுத்திருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி அதே பொசிஷனில் படுத்துடுறாங்க. மலர் உட்காந்துருக்காங்க இல்லையா, அதுக்கு ரைட் சைடில் அங்கேருந்து தான் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா, இவங்க சாப்பிட்டு தூக்கி போட்டாங்க இல்லையா பைபாஸில் ஒரு சாப்பாடை, அதாவது எலும்பு அதெல்லாம் வந்து கடிக்காமல் அதில் கொஞ்சம் சிக்கன்லாம் வச்சு அதை தூக்கி எரிஞ்சாங்க இல்லையா வெளியே, அந்த பொட்டலம் சுடர் தான் தூக்கி போட்டிருக்கிறாங்க வெளியே. அவங்க கைப்பட சுடர் தான் வெளியவே தூக்கி போட்டிருக்கிறாங்க. மலரும் தான் தூக்கி போட்டிருக்கிறாங்க. அதை இவங்க பார்க்கவும் செஞ்சுருக்கிறாங்க சுடர். அந்த பொட்டலம் பைபாஸில் எங்கேயோ தூக்கி போட்ட ஒரு பொட்டலம் மலருக்கு ரைட் சைடில் இருக்குது. அதில் அந்த சிக்கன் எல்லாமே இருக்குது. அதையும் இவங்க கடித்து சாப்பிட்டுக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. கீழே போட்ட ஒரு சாப்பாடோட ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அங்கேருந்து இவங்க வந்துட்டாங்க, அதை தாண்டி வந்துட்டாங்க. கெட்டுப்போன ஸ்மெல் அடிக்கும் பார்த்துருக்கீங்களா, நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்த சாப்பாடு, அந்த மாதிரி அதுலேருந்து ஒரு ஸ்மெல் கிளம்பியிருக்கு. அதுதான் இவங்களோட காரில் ஆல்ரெடி ஸ்மெல்லாக கிளம்பி வந்துட்டு இருந்தது. பைபாஸில் எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி போட்ட அந்த பொட்டலம், அதே பொட்டலம் எப்படி மறுபடியும் இவங்க காருக்குள்ளே வந்துச்சு ஒன்றுமே புரியலை அவங்களுக்கு. தேவாவும் பின்னாடி வந்துடுறாரு. மலரை நடுவில் உட்கார வச்சுட்டு சுடரும் தேவாவும் பிடிச்சிக்கிறாங்க. இப்போ வாசு என்ன நடந்தாலும் வண்டியை நிப்பாட்டாத, வண்டியை ஏறா, அவங்க ஊருக்கு வண்டியை விட்றான்னு சொல்லிட்டு அவங்க மலரோட அப்பா அம்மாவுக்கும் ஃபோன் போட்டு, மலரோட ஃபோன்லேருந்தே அவங்களுக்கு ஃபோன் போட்டு பேசிட்டு இந்த மாதிரி அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவும் அங்கே ரெடியாக இருக்கிறார். அடிச்சு பிடிச்சி எப்படியோ ஊருக்குள்ளே போயிடுறாங்க. ஊருக்குள்ளே போனதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நடந்தது எல்லாத்தையுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா உடுக்கையெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு இவங்கள உள்ளே கூட்டு போகிறாங்க. அவங்களோட வீட்டுக்கு உள்ளே கூட்டு போயிட்டு அங்கே உள்ள ஒரு பூஜை அறை இருக்குமாங்க, கருப்பசாமியோட அருவாள், கருப்பசாமி சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் அங்கே வச்சுருப்பாங்களாம். அங்கே உட்காந்து லிட்ரலி கண்ணு முன்னாடி பேய் ஓட்டுறாராங்க. மலருக்கு பேய் பிடிச்சிருக்குது. இது அவர் சொல்லி தான் தெரியணும் கிடையாது, இவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க. தேவாக்கு இதெல்லாம் பார்த்து இந்த பேயின்னா ஒன்று கிடையவே கிடையாது, இது மேலே நம்பிக்கையே கிடையாதுன்னு சொன்ன ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க கையில் வந்துட்டு ஒரு தாயத்தை கட்டிக்கிட்டு எங்கேயும் போனால் கூட எதனா இரும்பு எடுத்துக்கிட்டு எங்கன்னா போனால் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே சாப்பாடுகள்லாம் சாப்பிடாம பைபாஸில் வந்து அந்த கடையிலே உட்காந்து தான் சாப்பிடுவாங்களாம். அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுருக்குது இந்த சம்பவம். என்னன்னா, அவர் இந்த பூஜை அறைக்குள்ளே கூட்டு வந்த உடனேயுமே அவங்க வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள 4 பேர் சேர்ந்து ஸ்ட்ரகிள் பண்ணி உட்கார வைக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டுருக்குறாங்க. எல்லாரோட கையை காலெல்லாம் பரண்டுறது, ஒரு மாதிரி கண்ணுலாம் மேலே போயிட்டு மலர் வந்து மலராகவே இல்லை, வேற மாதிரி இருந்திருக்கிறாங்க. இப்போது அவங்க அப்பா வந்து உடுக்கி அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து விபூதிலாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு அருள் வந்து ஆட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அதாவது கருப்புசாமி அருள் வந்து அவர் ஆட ஆரம்பித்து அந்த பேய்கிட்ட பேசுகிறாராம். அந்த பேயும் பேசுதான், ஏய் என்னை விட்டுருங்கும் போது அது மொட்டையாக சொல்லுதாங்க. இப்போ வரைக்குமே அந்த பேய் எதனால் வந்து மலரை பிடிச்சிச்சின்னு இவங்க 4 பேருக்குமே தெரியாதான். மலருக்கும் தெரியாது, கூட போன இந்த 3 பேருக்குமே தெரியாதாங்க. சாமி ஓட்டின அவங்க அப்பாவுக்கே தெரியாதான். அது சொல்லவே இல்லை, தன்னை ஒரு யார் எங்கேருந்து வந்திருக்கேன் எதுவுமே சொல்ல. பைபாஸ்லேருந்து வந்திருக்கிறேன், நான் பைபாஸில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்த ஒரு பொண்ணு, அது யார், அதோட பேக்ரவுண்ட் என்ன, எதனால் வந்து மலரை பிடிச்சது என்ன எதுவுமே சொல்லையாங்க. ஒரு வழியாக அவங்க அப்பா பேய் ஓட்டி அந்த பொண்ணை வந்து படுத்து தூங்க வச்சுருக்கிறாங்க. விடிய காலையில் 5:30 மணிக்கு. இப்போ இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? கொடைக்கானலுக்கு போகணுமா, பக்கத்துலேயே இருக்குது கொடைக்கானல், ஒரு 10 கிலோமீட்டர் போனால் ஹில்ஸ் கீழே ஏறுற இடம் வந்துருமா, அங்கே தான் இருக்கிறாங்க ஒரு கிராமத்தில். பட் இவங்களால போக முடியலை. ஸோ மலரை அவங்க வீட்டிலேயே விட்டுட்டு அங்கேருந்து இவங்க 3 பேர் மட்டும் கிளம்பி மறுபடியும் சென்னைக்கு வந்துட்டாங்களாங்க. மலர் அதுக்கப்புறமா 1 மாதமாக ஊருக்கு வரவே இல்லை, சென்னைக்கு வரவே இல்லை, வேலையும் விட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறமா இவங்க ஃபோன் போட்டு கேட்டதுக்கு அவங்க அப்பா வந்து, ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள், மலருக்கு வந்து நாங்கள் வரன்னு பார்த்துட்டோம், மாப்பிள்ளை வந்து ஃபாரினில் இருக்கிறாரு, ஸோ கல்யாணமாகி அவளும் ஃபாரின்லேயே செட்டில் ஆயிடுவா அப்படின்னு சொன்னாங்க. மலர்கிட்ட பேசணும் அப்படின்ட்டுருக்காங்க. அவங்களும் பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, எதனால் வந்து இப்படிலாம் ஆச்சுன்னு சொல்லி இவங்க இதுக்கப்புறம் கேட்கவே இல்லையாங்க. ஏன்னா அவங்களே அதுலேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்கங்கிறது இவங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ வரைக்குமே இவங்களுக்கு எதனால் மலருக்கு அப்படி ஆச்சு, மலரை வந்து எதனால் அந்த பேய் பிடிச்சிச்சு, பைபாஸில் இவங்க போகும்போது அந்த தாபா கடையில் நிப்பாட்டினாங்களே அதனால அவங்களுக்கு பேய் பிடிச்சிச்சா, இல்லை இவங்க பைபாஸில் சிக்கன் ரைஸு சிக்கன் நூடுல்ஸ்னு சொல்லி வாங்கி வர வழியிலேயே அந்த இருட்டில் அந்த எவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அந்த மாதிரி பைபாஸ்லாம் எவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அப்படி ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிற ஒரு பைபாஸில் வரும்போது இவங்க சிக்கன் ரைஸு சிக்கன் நூடுல்ஸும் சாப்பிட்டு வந்தனால இவங்களை பிடிச்சிச்சா, இப்படி பல கேள்விகள் அவங்களுக்குள்ளே இருக்குதாங்க. இப்போ இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சிருச்சு. இதோட அவங்க சொன்னதை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது? எதனால் அவங்க அந்த மாதிரி ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருப்பாங்க? எதனால் அவங்களுக்கு அந்த ஒரு பேய் பிடிச்சிச்சு?
உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸில், அதாவது ட்ராவலிங் அப்போ ஒரு அமானுஷ்யம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், இன்ஸ்டாகிராம் ஐடி. அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. குறிப்பாக நான் ஒரு விஷயத்த சொல்லணும். நேற்று ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். அந்த ஸ்டோரியை வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து நிறைய பேர் ப்ரைவேட்டில் போயிடுச்சுன்னா அப்புறமா டெலிட் ஆயிடுச்சுன்னா என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் அதுக்கு உண்டான விளக்கம் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரு ஸ்டோரி நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா நான் அதை படித்து பார்த்துட்டு அதில் எவ்வளோ தூரம் உண்மைகள் இருக்குது, எவ்வளோ தூரம் பொய்கள் இருக்குங்கிறத பார்த்து நிறைய ஸ்டோரியை வந்து நானே சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ வரைக்கும் நம்ம 100-105 ஸ்டோரிக்கு மேலே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன ஸ்டோரி எல்லாத்தையுமே என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த கதையை சொன்னவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணா நாங்கள் சொன்னதை விட நீங்கள் சொன்னது வந்து உங்கள் நரேஷனில் உங்களோட வாய்ஸில் கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சுண்ணா, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோண்ணா, எங்களுக்கு மறுபடியும் ரீகால் ஆச்சுண்ணா அப்படிங்கிற மெசேஜ் தான் வந்திருக்குதே ஒழிய இப்படி ஒரு மெசேஜ் எனக்கு வந்ததே கிடையாதுங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடந்துருக்குதுங்க, அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கும்போது ஒரு நியூஸ் பேப்பரோடு அனுப்புகிறாங்க, எவிடன்ஸோடு அனுப்பும்போது சரி இது நடந்திருக்கு, நமக்கும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா அதை போடுவோங்கிற பட்சத்தில் தான் நான் அந்த ஸ்டோரியை போட்டு ஒரு 20 மணி நேரம் கூட இல்லைங்க, அதாவது 1 டே கூட கிடையாதுங்க, 1 டேக்குள்ளேயே அந்த ஃபேமிலி வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. டெவில்ஸ் கிச்சன் எந்த அளவுக்கு ரீச்சில் இருக்குங்கிறது எனக்கு ஒரு பக்கம் நான் அதை பாசிட்டிவாகவும் நினச்சிக்கிட்டேன். இந்த அளவுக்கு டெவில்ஸ் கிச்சன் வந்து ரீச் ஆகுதா, போட்டு 20 மணி நேரத்தில் 26,000 வியூஸ் போயிருக்குது. அது யார் யாருக்குன்னா அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கே ரீச் ஆகிருக்குது. அவங்க வந்து எனக்கு கால் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, என்னை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு ஸ்டோரி அனுப்புனாலே அது எனக்கு ஆதாமேவாள் காலத்தில் இருக்கிறது இப்போ தான் காட்டும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களோட மெசேஜ்லாம் எனக்கு காட்டல, ரெக்வஸ்ட்டில் போய் விழுந்துருச்சு என்னன்னு தெரில, நான் பார்க்கவும் இல்லை, பார்த்துருந்தா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் மீடியா பீப்புள்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக காண்டாக்ட் பண்ணி என் சர்க்கிளில் இருக்க மீடியா பீப்புள்ஸை காண்டாக்ட் பண்ணி என்னையை காண்டாக்ட் பண்ணாங்க. நைட்டு நம்ம இப்போ ஒரு படம் எடுக்க போகிறது உங்களுக்கே தெரியும், அதுக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்காக நான் கேமராமேன் என்னோடய அசோசியேட் டைரக்டர்லாம் போய் அங்கே ஒரு டிஸ்கஷனில் இருக்கிறோம் லொக்கேஷனில். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபோன் வருது எனக்கு, ஒரு மீடியா பீப்புள்கிட்ட ஒருத்தர்கிட்ட வருது, நண்பா உங்களுக்கு வந்து ஒரு ஆபத்து, உங்கள் மேலே வந்து ஒருத்தவங்க கேஸ் போட போகிறாங்க, நான் வந்து வேணாம் என் நண்பர் தான் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல என்ன ஃபீல் ஆகும், நண்பா நான் கூப்பிட்றேன், ஒரு 1 ஹவரில் நான் ஃப்ரீயாகிடுவேன், நான் இந்த மாதிரி படம் டைரக்ட் பண்ணுறேன், அதுக்கு லொக்கேஷன் பார்க்க வந்திருக்கிறேன், கொஞ்சம் என்னை நம்பி ஒரு 3 பேர் 4 பேர் வந்திருக்கிறாங்க, என்னை வந்து இந்த நேரத்தில் இதை பேச வேணாம் நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேங்க. அப்புறமா அந்த விஷயத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்துட்டு கீழே கார் பார்க்கிங்கில் வச்சு ஃபோன் போட்டு பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் மேலே கேஸ் போட போகிறாங்களா, எதுக்கு பிரதர் கேஸ் போட போகிறாங்க, இல்லை இந்த மாதிரி நீங்கள் போட்ட ஸ்டோரி வந்து ஃபேக்கா, என்ன சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க ஃபேக்குன்னு, அதான் எவிடன்ஸோடு அனுப்பியிருக்கிறாங்க, அதை எப்படி ஃபேக்குன்னு சொல்ல முடியும்னு சொல்லும்போது, இல்லைங்க அவங்களே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்கிறாங்களாம், அந்த பொண்ணோட அப்பா வந்து கிரிமினல் ஆயிரம், ஏன் இந்த மாதிரிலாம் வந்து இவங்க பொய்யா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, இவர் மேலே வந்து நான் கேஸ் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல நான் என்ன பண்ணேன்னா, யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களோ அவங்களுக்கு கான்ஃபரன்ஸ் போடுங்க, இல்லை வேணாம் நண்பா நான் வந்து உங்கள் நம்பர் கேட்டாங்க நான் தான் கொடுக்கல, உங்ககிட்ட வந்து டைரெக்டாக நானே பேசுகிறேன்னு சொன்னேன். நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம், நம்ம பொய் சொல்லியிருக்கிறோம், நம்ம ஒருத்தருக்கு துரோகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம மேலே ஒரு பொய்ப்பழி இருக்குன்னா நம்ம பயப்படணும். நம்ம எதுக்கு பயப்படணும், போடுங்க கான்ஃபரன்ஸ்னு சொன்னால் ஒரு 2 பசங்க பேசுனாங்க, பிரதர் இந்த மாதிரி எல்லாமே பொய், அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கிறாங்க, நான் உள்ளதை சொன்னேன் பிரதர், என்னோட வேலை இது கிடையாது, ஒருத்தவங்கள வந்து பொய்யா போர்ட்ரேட் பண்ணி ஃபால்ஸாக ஒரு விஷயத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் எனக்கு அவசியமே கிடையாது. எனக்கு 1500 கதை வந்திருக்குது என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில். அது மாதிரி இந்த மாதிரி கேஸ் போட்டுருவேன், இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது, ஏன்னா எனக்கு பிடிக்காது. எதுக்கு நீ நடந்ததை சொல்லணும், நடந்ததை சொன்னீங்க அப்படின்னா என்னால் ஒரு குடும்பமோ என்னால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையோ பாதிக்கப்படுது அப்படின்னா அது எனக்கே கில்ட்டி. நான் அந்த மாதிரி வீட்டு பையன் கிடையாது. என்னை நம்பி எவ்வளவோ தங்கச்சிங்க கதை சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்போ வரைக்குமே யார் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் நான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நானே வெறுத்துட்டேங்க. என்னன்னா
இதை நான் நினச்சிருந்தேன்னா நீங்கள் கேஸை போடுங்க, நான் பார்த்துக்கிறேன், இது வந்து எனக்கு ஒரு ப்ரமோஷன் தான், இது வந்து எனக்கு ஒரு நெகட்டிவ் ப்ரமோஷன் தான், இதனால் என்னோடய வளர்ச்சி தடைப்படாது, என்னோடய சேனல் இன்னும் ரீச் ஆகும், என்னோடய சேனல் இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க, இந்த மாதிரி கீழ் புத்திலாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏகப்பட்ட யூடியூபர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேபி யூடியூபர்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ பேரை நம்ம மீடியா சர்க்கிள்லேயோ எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி கிடச்சிருச்சுன்னா அதை பயன்படுத்தி பெரிய ஆளாகி நானும் வந்துட்டு அடுத்த வருஷம் பிக் பாஸுக்கு போயிடுவேன், அந்த மாதிரிலாம் அந்த ஒரு இதே கிடையாது நம்மளோட ஹிஸ்ட்ரியில். நான் உண்மையாக உழைச்சி எனக்கு டிஸ்க் பல்ஜ் இருந்தாலும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி 100K சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தது என்னோட அந்த மாதிரி வந்தவன் நான். எனக்கு இந்த மாதிரி வளரணும்னு கீழ் புத்தி கிடையவே கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். பிரதர், நீங்கள் வந்து கேஸ் போடுவீங்க, இந்த மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கங்கிற கண்டிலாம் நான் டெலிட் பண்ணலை. என்னோடய மனசாட்சிக்கு பொதுவாக எனக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் இடம் கொடுக்க மாட்டேன். ஒரு பொண்ணு என்னால் பாதிக்கப்படுறது, ஒரு குடும்பம் என்னால் பாதிக்கப்படுறது என்னால் தாங்க முடியாது. முதல்ல இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருச்சேன் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு கடுப்பு தான். அந்த பொண்ணையும் திட்டி விட்டேன் இன்ஸ்டாகிராமில் போய்ட்டுமா. இந்த மாதிரி நான் என் வாழ்க்கையில் கில்ட்டியாக ஃபீல் ஆனதே கிடையாது பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும். நான் யாருக்குமே துரோகம் பண்ணது கிடையாது, யாருக்குமே கெட்டது பண்ணது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது இது நாள் வரைக்கும் மனசார. ஆனால் இது எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. எனக்கு நேற்று நைட்லாம் தூக்கமே வரல இதை நினச்சி. என்னடா அது நம்ம ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இப்படி சொல்லிட்டோமே, ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு நம்ம ஏன் இதை சொன்னோன்னு சொல்லி எனக்கு நானே வந்துட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்கே இல்லாமல் சொல்லிச்சுங்க அந்த பொண்ணு. இப்போ பொதுவாக ஒரு ஸ்டோரியை சொல்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸ்டோரியை சொல்லும்போது நிறையா திக்கி சொல்லுவாங்க. நானும் ஆடியோவெலாம் போட்டிருப்பேன், அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த பொண்ணு திக்கவே இல்லை, ஒரே ஃப்ளோவில் 5 நிமிஷமாக 4 வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. இந்த ஃபோன் கால் வந்ததுக்கப்புறமா நான் போய் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன், அந்த பொண்ணு அனுப்பின எல்லா வாய்ஸ் மெசேஜையும் டெலிட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து வீடியோவை எடுத்துருங்க தயவு செஞ்சு எடுத்துருங்கன்னு சொன்ன அந்த மெசேஜஸ் மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு போடுறேன் பாருங்களேன். இது மட்டும்தான் இருக்குது. இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை இதே அந்த பொண்ணு டெலிட் பண்ணிருச்சுன்னா எதுக்குமா, ஏமா இப்படி பண்ணணும்? நான் என்னமா பண்ணேன் உங்களை? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து, உங்களால் எனக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட்டு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 3/4 நாளுங்க, சும்மா கிடையாது. இந்த ஒரு வீடியோ நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த டிஸ்க் பல்ஜை வச்சுக்கிட்டு என்னால் 1 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது, அரை மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது. எந்திரிச்சு போயிட்டு படுத்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு வந்து தான் உட்காந்து சொல்லுவேன். ஒரு ஸ்டோரி சொல்லி முடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும், அந்த ஸ்டோரி எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். அரை நாள் ஸ்பெண்ட் பண்ணி நான் எல்லாமே வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, என்னோடய உடம்பு உழைப்பு வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு அந்த பொண்ணால். அதனால் தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோரி அனுப்புகிறீங்க அப்படின்னா ஒருத்தவங்கள மென்ஷன் பண்ணியோ இல்லை ஒருத்தவங்கள பாதிக்கும் வகையிலையோ இல்லை பொய்யா நீங்களாக வந்து ஒரு விஷயத்த சொல்லாதீங்க. சரி, ஓகேங்க, பாய்.